ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் லயன் கேமர். இப்போ நம்ம இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 2 கேம் விளையாட போகிறோம். நீங்கள் எனக்கு ஏற்கனவே விளையாண்டுருக்குன்னு தெரியுது. இப்போ வந்தாச்சு கடைக்குள்ள எவ்வளோ குப்பையாக இருக்குது கடை. அப்போ வாங்க இதை க்ளீன் பண்ணலாம். ஆனால் அதே க்ளீன் பண்ணி அதே க்ளீன் பண்ண நண்பர்களே, இதை க்ளீன் பண்ணுறதா சலுப்பாக இருக்கே. இது இதை பார்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. நிறைய லைக் பண்ணிங்கன்னா 100 லைக் மேலே போச்சுன்னா பார்ட் 2 போடுவேன். இன்னும் 100 லைக் மேலே போச்சுன்னா பார்ட் 2 போடுவேன். நண்பர்களே தொடச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா கேம்லேயும் கடையை வேணால் தொடக்கி விட்டுறாங்க. நண்பர்களே, இப்போ எதுவுமே கொஞ்சம் வீட்டில் கூப்பிட்டாங்க. தொடச்சிட்டே தான் இருக்கும். நம்ம 17 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் நண்பர்களே. இன்னும் நீங்கள் மூணு பேர் பண்ணுங்க, 20 வந்துடுவோம். வாங்க நண்பர்களே, தொடக்கிறாலே விட்டுருவாங்க நம்மளுங்க. ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிக்கோங்க. இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன், அதனால் வீடியோ போட முடியல. பிஸியாக இருக்கிற டைம் கிடைக்கும். நண்பர்களே, எனக்கு குப்பையை தொடக்கிறது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம் போய். சரி, தூரம் கிடக்கு இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே விளையாண்டுருக்குன்னா எனக்கு தெரியுது. அதுதான் நண்பர்களே, முடிச்சாச்சு. கீழே போட்டு என்ன சொல்கிறாங்க, தேனான் இதா உட்காந்தாச்சு. ஓ, இதை நான் ஆன் பண்ணால் மட்டும் பாருங்க. எங்கே ஆன் பண்ணி அழுத்திட்டே இருக்கேன். எங்கே இருக்குல்ல இது ஆன் பண்ண. இப்போ தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும். இவன் தான் திருப்பினா கோபால். நண்பர்களே, உள்ளே வந்தாச்சு. கடையை க்ளோஸே பண்ணிக்கலாம். என்ன வாங்குறதுன்னா ஃபஸ்ட்டு ஜொமேட்டோவா மீஷோவா எதுக்கு போவோம்? இதுக்கு தான் போகணும். கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு போய் என்ன பண்ணணும், நம்ம வேறு போய்க்கணும். ஜொமேட்டோக்கு போய்க்கணும். போய் சிபி ஒன்று வாங்கிக்கலாம், குவாலிட்டியானது. பிளாக் கம்ப்யூட்டர் ஒரு 600 ரூபாயில் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு சேரில் வேணாம், கீபோர்டு நல்லதாக வாங்கணும். 800 ரூபாயா கீபோர்டு? கேமர் கீபோர்டு 800 ரூபா. நம்ம பட்ஜெட்டில் இது ஒன்று வாங்கிக்கலாம். அப்படிதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணுன்னா கம்ப்யூட்டர் நல்லா தான் அந்த ப்ரோ எல்சிடி எது வாங்கலாம்? கேமிங் கம்ப்யூட்டர் எல்இடி இது ஒன்று வாங்கிக்கலாம் நண்பர்களே. மவுஸ் ஒன்று வாங்கணும். இதே போதும் மவுஸு.
டேபிள் இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆர்டர் போட்டுடலாம். எவ்வளோ ஆகுது இதுக்கே? 2000 ஆகுது. என்கிட்ட காசு இல்லை. அதுக்கு இது இருக்குல்ல, இதை குறைச்சிட்டு நம்ம இதுக்கு மவுஸு அந்த விலை கம்மியாக இருக்கிறது வாங்கிக்கலாம். 120 ரூபா போனேன். எவ்வளோ 2000 இது இவ்வளோ வருது. ஸோ இது என்னடா சல்பாக இருக்குது. நண்பர் மதிப்போங்க. இதே அவங்க 65 ரூபா வருது. இதுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லையா? வேணுன்னா நம்ம இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். வேலை முடிஞ்சிடும். மதிப்போங்க. ஏதோ திருப்பாடு பண்ணிகிட்டே இருக்காப்புல வந்து. சரி என்ன ஆச்சுன்னா வந்துருச்சு. இப்போ இதில் போய் கம்ப்யூட்டர் தான் நல்லா தான் வாங்கணும். 700 ரூபா கம்ப்யூட்டர் பதிலாக இதை வாங்கிக்கலாம். இது எவ்வளோ வருதா? 900. மவுஸு மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். மவுஸு மட்டும் ஒரு 120 ரூபா வாங்கிக்கலாம். மணி எவ்வளோ ஆர்டர் போட்டாச்சு நண்பர்களே. இதுக்கு இவ்வளோ நேரம் கடைக்கு வரைவீங்களா புள்ளிமா போவாங்க. ஏற்று நம்ம இங்கே ஓரமாக போட்டு வச்சலாம். அப்படி இருங்க. இங்கே இப்படி சுற்று. போட்டாச்சு. எங்கே நம்மளோட பொருளும் கேமல் வந்துட்டான் பாருங்க. கேமல் கார். இது என்னது? ஆஃபீஸ் மவுஸா? அந்த மவுஸ் ஒன்று வாங்கிடுச்சு. இது ரைட்டு திருப்பி நேராக இங்கே வச்சிடலாம். இப்போ கம்ப்யூட்டர் வேணும். இங்கே இருக்குது. இப்படி நம்ம கம்ப்யூட்டர் பார்த்துங்களா? அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதே போட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது கீபோர்டு ஜோனர் ப்ளஸ் கீபோர்டு வச்சு ஒன்று வாங்கிட்டேன். எந்த பக்கம் போகணுன்னு சொல்லி இங்கே தான் நினைக்கிறேன். இதே பக்கம் இங்கே போட்டு விட்டுருலாம். இன்னும் CPU மட்டும் தேவை. அது வந்து இது என்னது? இது அந்த கிளியண்டி பாக்ஸ் இதா பெரிய இது ஒன்றும் இல்லை. பில்டு கொடுத்து அடியில் வச்சு விட்ருலாம். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடையை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கடையை நண்பர்களே நாளைக்கு பண்ண சொல்கிறாங்க. நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும். நான் வந்துடுறேன். அதான் க்ளோஸ்டே இருக்கட்டும். தூங்கிட்டு நாளைக்கு வந்து கடையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜம்பாலே ஓரா நான் இன்னொரு நான் அடி போட்டுருவேன். நம்ம ஃப்ளோர் இருங்க. இங்கே இருப்பான். அவன் கடையை போய் கொஞ்சம் 10 ரூபா நான் போயிட்டான். இங்கே போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு தான் டாப்பில் இருக்குது. வீட்டுக்கு அதாவது பசிக்கீரி சோறுக்கு ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் இருக்கா? 10 ரூபா என்னன்னா பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. காசு தான் வேஸ்ட்டா? ஐயோ என்ன பண்ணுறது? தூங்கி எந்திரிச்சிடலாம். வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஐயோ அவங்க பசிக்குது போல். எங்கே போகிறது? 30 ரூபா தான் இருக்குது. இது திங்க முடியாதா? இது தெரியாமல் வாங்கிட்டேன். என்ன பண்ணுறது?
டக்குன்னு நம்ம கடையில் போய் சம்பாதிச்சாலும் வந்து ஓகே. நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து போகிறதுன்னு சொல்லுங்கள். வந்தாச்சு நம்ம கடைக்கு. கடையை சுற்றி ஓட்டு உள்ள வருவோம். வாங்க, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? ஆஃபில் இருக்கா. ஆமாம், ஆன் பண்ணி நண்பர்களே டக்குன்னு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு. ஓப்பன் ஆயிடுச்சு. கடை ஓப்பன் பண்ணி கூப்பிடலாம், வாங்க வாங்க வாங்க. எல்லோரும் எங்கள் கடைக்கு வாங்க. எல்லாம் 1 ரூபா தான் சொல்ல மாட்டேன். இதுக்கு இவ்வளோ வேணும்ண்ணா. இந்த கால் 40 கிலோ கரெக்டாக இருக்கா? 40 கிலோ கரெக்டாக நம்ம கடைக்கு கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் அடுத்த பாட்டில் நம்ம கடைக்குன்னு ஏசி ஃபேன் வாங்கி போகிறோம். நான் சண்டைக்கிளிக்கு சொன்னாச்சு. நம்ம கடைக்கு வரோம். நல்லா இருப்ப நீ ஃபஸ்ட்டு கஸ்டமர். இதே ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு. கொடுத்தாச்சு. நோண்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. காசு கரெக்டாக தொங்கிட்டு என்ன பிச்சு எடுத்து அடிச்சிருவாங்க. எனக்கு கஷ்டம். தாரா அதே இவ்வளோ நான் எடுக்கணும்ல. 37 ரூபா எவ்வளோ தந்துருக்கா? 37 ரூபா தந்துருக்கா. சச்சா, 49 ரூபாய். இங்கே தோன்ட்டான் புதுவாளி. அவன் போய் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு தான் இதுதான் நமக்கு போதும். இப்போ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறேன், இல்லை நம்ம கடைக்கு வந்து எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த வீடியோவோட அங்கே காசு கிடைக்கிறது பெரிய விஷயம். சோத்துக்கு காசு இல்லை. போட்டவன் இவன்கிட்ட அடிக்கிறான். அடிக்கிறா பூரா அங்கே அடிக்க முடியும். அடிக்கிறா என்னாச்சு? என் நெட்டாக் எங்கே இருக்கா? ஐயோ அடிச்சுட்டு தெரியாமல் அடிக்கிறாங்க. செத்துட்டான். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு திருநாயி நம்மளை பார்க்குறாங்க. இல்லை போலீஸ் வரும். போலீஸ் வாங்கிட்டு அவ்வளோ இந்த கடைக்கு லேம்பை தான் போட்டு விடணும். காசு தரேன், காசு தரேன். நல்ல பையன். தப்பு தப்புன்னு தாடா. எங்க காசு எடுக்கணும்ல. 118. ಈಗ நம்ம போய் சோறு தின்னு கெட்டு போயிடுவாங்க. அந்த காசுக்கு சோறு தான் தின்ன முடியும். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பண்ணிட்டான்.
இது வரேன். நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ காசு இருக்குன்னா 187 ரூபா இருக்குது. இதுவே இது எதை பார்க்கலாம். நம்ம வெளியே வேறு வேலை பார்க்கலாம். ரொம்ப இன்னும் அப்ரூவா அப்புறம் வாங்கி லைட் ஓடாதா சும்மா போகிற காசுக்கு முன்னே வச்சுக்கணும். இதான் நல்ல பிள்ளை காசுக்கா ஒரு ட்ரம்ப் ஜி வந்திருக்காங்க. ட்ரம்ப்பு எல்லோரும் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. நம்ம 300 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. அங்கே ஓடி போயிடலாம். ஏன்னா அதுக்குள்ளே போகிறாங்க. கொண்டு காசு கூட போகிறாங்க. ஆடா கொண்டு அந்த காசு கொண்டு வரமாட்டாங்க. முடிச்சிட்டாங்க. நம்ம பிளாக் அவுட் ஆக்கிட்டாங்க. வாங்க நம்ம எடுத்துலாங்க. காசு தான் நீங்கள் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகிடுச்சாங்க. ட்ரம்ப்பே நாடா மாதிரி முடிக்கிறேன். காசு அதே தான். நண்பர்களே, இந்த கடைசி கஷ்டம் நினைக்கிறேன். நம்ம கடையில் அடுத்த பாட்டில் ஏசி போடுறோம். ஒன்று ஃபைட் வா ஓடிக்கிட்டேன். இந்த வகையிலே நம்மளை வேணும்னே சாவடிக்கணுங்க. இட்ராடி வரும் குச்சி எடுத்துட்டு நீங்க தானே 3 பேர் அடிச்சிங்க. போகிறேன் வர இருக்கு. யார் முன்னாடி இருந்தாலும் எங்கள் பைப்பு மண்டையை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் காசு தராமல் போகட்டும், முடிச்சுடுவோம். அதான் நம்மளோட கடைசி கஸ்டமர் நினைக்கிறேன். காசு தராமல் போட பைப்பு மண்டையா போகிறான். பாரம் பைப்பு மண்டையே நல்லதான். அந்த கட்டை நீ வச்சுக்கிறியா? கடையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பைக் மண்டி அமௌண்ட் காசுனா எவ்வளோ சேர்ந்துருக்கேன். இன்னைக்கு 331 ரூபா இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இதுக்கு நண்பர்களே, நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் நம்மளோட கேமிங் பிசி
கடைக்கு எதுத்தாப்புல கடை வச்சுருக்காங்க. இங்கே இருக்காங்க. ஒருத்தனும் இல்லை உங்கள் கடையில். நம்ம ஓகே நண்பர்களே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, பாய்.